ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபயர் கீப்பர்ஸ் டாட்டர் இதை எழுதினவங்க ஏஞ்சலன் பவுலே. ஸோ இவங்க ஒரு அபார்ஜினல் ரைட்டர் தான், ஓகேவா. ஸோ இவங்களோட கம்யூனிட்டியை பேஸாக வச்சு அண்ட் ஆல்சோ ஒரு ட்ரூ ஸ்டோரியை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த நாவல் வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த நாவல் வந்து ஆல் ஆஃப் அ சடன் எழுதினது கிடையாது. நியர்லி 10 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இல்லீகல் ட்ரக்ஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட், ஹாக்கி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அதை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த நாவலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2021 தான் இந்த நாவல் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இதோட ஜான்ரா அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு யங் அடல்ட் த்ரில்லர், ஓகேவா. லாட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் லைக் மிஸ்ட்ரி, க்ரைம், இது எல்லாமே இருக்குது. கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல்னு சொல்லலாம். ஒரு ப்ரொட்டகானிஸ்ட் வந்து அவங்களோட யங் ஏஜில் இருந்து ஒரு அடல்ட் ஏஜ் அவங்க ரீச் பண்ணுற வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிற மாதிரி இருக்கும். இதோட செட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ட்ரைபல் லேண்டில் ஏர்லி 2000 நடந்த மாதிரி மாடர்ன் நேட்டிவ் அமெரிக்கா இருக்கு இல்லையா, அந்த பீப்புளோட லைஃப் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றத சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த நாவலோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரியல் இஷ்யூ, மெத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ட்ரக் இருந்திருக்கு. அந்த ட்ரக்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு FBI டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரியை பேஸாக வச்சு தான் இந்த நாவலை வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த ஃபயர் கீப்பர்ஸ் டாட்டர், இந்த டைட்டில் இருக்கு இல்லையா, இது வந்து டானஸ் அப்படின்னு சொல்லப்படுற ப்ரொட்டகானிஸ்ட் அவங்களோட ஃபாதர்ஸ் ஃபேமிலி, ஓகேவா. அவங்க ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃபயர் கீப்பர்ஸாக இருந்திருக்கிறாங்க. அந்த OGB அப்படின்னு சொல்லக்கூடிய கல்ச்சரில் அவங்க ஃபயர் கீப்பர்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள தான் பேஸ் பண்ணி இந்த டைட்டில் வச்சுருக்கிறாங்க, ஓகேவா. ஸோ இந்த நாவலில் வந்து ஓவராலாக 56 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவில் தான் இதில் சொல்லியிருப்பாங்க. நிறைய அவார்ட்ஸும் கூட இது வின் பண்ணியிருக்கு. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். டானிஷ் ஃபான்டெயின், இவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு கேர்ள், பைரேஷியல். இவங்க அப்பா அம்மா 2 பேரும் வேறு வேறு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. இவங்க தான் ப்ரொட்டகானிஸ்ட். தென் ஜாமி ஜான்சன், ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்கள கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போலீஸ், CBI அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் இவரும் வந்து இருக்கிறாரு. தென் லெவி ஃபான்டெயின், இவர் வந்து டானிஷோட பிரதர், ஹாஃப் பிரதர் இவர். அதாவது அவங்க அப்பா 2 பேருக்கும் ஒன்று, ஆனால் அம்மா வேறு வேறு. தென் கிரேஸ் ஃபான்டெயின், இவங்க வந்து டானிஷோட மதர். தென் டானா ஹால் அப்படின்றவங்க லெவியோட மதர். கிராண்ட் மேரி அப்படின்றவங்க டானிஷோட ஒயிட் கிராண்ட் மதர். தென் அங்கிள் டேவிட் அப்படின்ற ஒரு கேரக்டர் வராங்க. லில்லி அப்படின்றவங்க டானிஷோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். தென் ரான் அப்படின்றவங்களும் ஜாமியோட ஒரு அங்கிள் தான், ஓகேவா. FBI ஹேண்ட்லராக இருப்பார். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இது போக நிறைய மைனர் கேரக்டர்ஸ் எல்லாமே வருவாங்க. அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ டானிஷ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு 18 வயசுள்ள ஒரு கேர்ள். அவங்க இந்த OGB அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. பார்ட் ஒயிட்டும் கூட. அவங்க அப்பா வந்துட்டு இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர், அம்மா வந்து ஒயிட், ஓகேவா. ஸோ இவங்க வந்து இந்த நாவல் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்கை ஃபேஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட அங்கிள் வந்து டேவிட் அப்படின்றவர் ஏப்ரல் மந்த் இறந்து போகிறாரு. அவர் இறந்து போன கரெக்டாக ஒரு 6 வீக்ஸில் டானிஷோட கிராண்ட் மதர் வந்துட்டு, கிராண்ட் மேரி அப்படின்ட்டு ஒயிட் கிராண்ட் மதர் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துடுது. ஸோ சேம் டைம் 2 விஷயம் அடுத்தடுத்து நடக்கும்போது அவங்களால அந்த ஹார்ட் பிரேக்கை தாங்கிக்க முடியல. ஸோ இவங்க ஒரு விஷயம் நினச்சி பார்க்குறாங்க. அவங்க கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு கிராண்ட்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பேட் திங்ஸ் வந்து நடக்குதுன்னா அது கண்டினியூஸாக 3 டைம்ஸ் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ 2 விஷயம் ஆல்ரெடி நடந்துடுச்சு, இன்னொரு விஷயம் நடக்காமல் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால அவங்க யூனிவர்சிட்டி போகிறதா இருந்த பிளானை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. டானியோட ஹாஃப் பிரதர் லெவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் ஒரு ஹாக்கி டீமுக்கு வந்து கேப்டனாக இருக்கிறாங்க. அவங்க அந்த லெவி அப்படின்றவங்க அவங்களோட சிஸ்டர்கிட்ட ஜாமி அப்படின்ற ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவர் வந்து இப்போ புதுசாக டீமில் சேர்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. டானிஷ்க்கு வந்து அவங்கள பார்த்த உடனே பிடிச்சிருது ஜாமியை. ஈவன் அவங்களுக்கு தெரியுது அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, அவங்க வேறு ஸ்டேட்டில் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சாலும் டானிஷ்க்கு அவர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது டானிஷ் அவளோட ஃபேமிலியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னோட அப்பா வந்துட்டு ஒரு ஹாக்கி ஸ்டாராக இருந்தார் இந்த லோக்கல் சிட்டியில். ஸோ அப்போ தான் எங்கள் அம்மாவை மீட் பண்ணார். ஒரு 16 இயர்ஸ்லேயே எங்கள் அம்மா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் டானிஷோட ஃபாதர் வந்துட்டு லெவியோட மாமா மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து 2 ஒய்ஃப் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் டானிஷ் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த OGB அப்படின்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவளாக இருந்தாலும் நான் ட்ரைபல் மெம்பர் கிடையாது. ஏன்னா என்னோட பர்த் சர்டிஃபிகேட்டில் எங்கள் அப்பாவோட நேமை நான் இன்க்ளூட் பண்ணவே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக ஒரு மேரேஜ் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா பண்ணலை. அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க, அதில் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிறாங்க, ஓகேவா. ஸோ அதனால் இவங்களோட சர்டிஃபிகேட்டில் கூட என்னோட அப்பா நேமை நான் ஆட் பண்ணலை அப்படின்றத சொல்கிறாங்க.
இப்போ ஜாமி வந்து அவரோட பேக்ரவுண்டை செரோக்கி அப்படின்றவங்கள சேர்ந்தவங்க தான் நான் அப்படின்றத சொல்கிறாரு. சொல்லிட்டு ஆனால் நானுமே என்னோட நேட்டிவ் ஃபேமிலியோட நான் சேர்ந்து வளரலை, என்னோட பேக்ரவுண்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போது டானிஷ் வந்து இவரை லோக்கல் பவ்வாவுக்கு கூட்டு போகிறாங்க. பவ்வாவ் அப்படின்னா என்னென்னா, இதில் வந்து மியூசிக் டான்ஸ் எல்லாமே இருக்கும். இறந்து போன ஏன்ஷியன் பீப்புளை வந்து ஆனர் பண்ணுற விதமாக நிறைய மியூசிக்கல் டான்ஸ் எல்லாமே வச்சு ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போனால் ட்ராவிஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் வராரு. இந்த ட்ராவிஷ் யார் அப்படின்னா லில்லியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஸோ லில்லிக்கு வந்து ஆல்ரெடி அவனை பிடிக்காது. ஏன்னா 2 பேரும் இப்போ செப்பரேட் ஆயாச்சு. ட்ராவிஸ் என்ன மாதிரியான பர்சன் அப்படின்னா, அவன் மெத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ட்ரக்ஸுக்கு வந்து ரொம்பவே அடிக்ட் ஆகிருக்கிறான். அந்த மெத் அப்படின்ற ட்ரக் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானது. அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அது வந்து ஒரு பர்சனை ரொம்பவே மேட் ஆக்குற அளவுக்கு அது வந்து ஒரு போதை தரக்கூடியது. இப்போ ட்ராவிஸ் வந்து அந்த மெத் அப்படின்ற ட்ரக்ஸுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டே இருக்கிறான். அவன் லில்லி கிட்ட பேச ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது லில்லி அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆயிடுது அப்படின்னா, அவன் கன் எடுத்து லில்லியை ஷூட் பண்ணிடுறான். அவன் ஷூட் பண்ணதும் இல்லாமல் அவனையும் அவன் ஷூட் பண்ணிட்டு இறந்து போயிடுறான். ஸோ இது எல்லாத்தையும் டானிஷ் வந்து பார்த்துட்டே இருக்கிறா. அவளுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் ஜாமி வந்து ரொம்ப காமாக இருக்கிறான். எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கிறான். ஏன் அவன் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கலன்னா, ஜாமிக்கு இதோட காசு தெரியும், எதுக்காக இப்படிலாம் நடந்துச்சுன்ற ரீசன் அவனுக்கு தெரியும். இதை பற்றி டானிஷ் கிட்டேயும் அவன் பேசுகிறான். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஆக்சுவலாக ஒரு ஃபுட்பால் டீமில் சேர்றதுக்காகலாம் நான் வரல, ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் ஒன்று நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம், FBI ஏஜென்ட் நான் அப்படின்றத சொல்கிறான். மெத் அப்படின்ற ஒரு ட்ரக்ஸ் வந்து எவ்ரிவேர் அது பரவிட்டு இருக்குது. அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. நேட்டிவ் பீப்புள் தான் அதை சப்ளை பண்ணுறது. ஸோ அதனால் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த டீமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம் அப்படின்றத வந்து அவன் இன்ஃபார்ம் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் ஜாமியோட அங்கிள் ரான் அப்படின்றவருமே ஒரு FBI பாஸ் தான். அவர் வந்து ஒரு சயின்ஸ் டீச்சர் மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதே மாதிரி என்னோட டேவிட் அப்படின்ற அங்கிளுமே இந்த FBI டீமில் உள்ளவர் தான். ஸோ எல்லாருமே நாங்கள் இந்த அண்டர் கவர் ஆப்ரேஷனில் இருக்கிறனால வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் இருக்கிற மாதிரி இங்கே ப்ரிட்டெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்றதையும், ஒரு ரிசர்ச் ஒன்று போயிட்டுருக்கு, ஒரு மஷ்ரூம் பற்றின ஒரு ரிசர்ச் போயிட்டுருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுலேருந்து தான் அவங்க ட்ரக்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க, அதையும் நாங்கள் தேடிட்டுருக்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த SBI டீம் வந்து என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மெத் அப்படின்றது வந்து புதுசாக ஒன்று தயாரிக்கிறாங்க. மெத் எக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாமே இந்த நேட்டிவ் பீப்புள் கிட்ட தான். அவங்க தான் இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசனை வந்து சப்ளை பண்ணுறது அப்படின்றதும் அவங்களுக்கு தெரிய வருது. இதை எடுத்துக்கிறது மூலமாக குரூப் ஹாலுசினேஷன் வந்து அந்த பர்சனுக்கு க்ரியேட் ஆகும். நிறைய பேர் இப்போ 3 மூவியில் வந்து தனுஷ்க்கு வந்து அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா? அந்த மென்டல் டிப்ரெஷன்லேயே அவர் இறந்து போவார். அந்த மாதிரி தான் இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கும் மென்டலி அவங்க ரொம்ப இன்ஸ்டேபிளாக ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய குரூப் ஹாலுசினேஷன் எல்லாமே அவங்களுக்கு வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா டானிஷ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறா. சரி, ஓகே, நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபார்மராக இருந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அவள் ஜாமியோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி அவன் நடிச்சிட்ருப்பா. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு லேபுக்கு அவங்க போவாங்க. அங்கே போய் தான் அவங்க வந்து இந்த மெத் அப்படின்றத எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காக போவாங்க. ஏன்னா இப்போ வந்து டானிஷ் வந்து ஆல்ரெடி அந்த நேட்டிவ் பீப்புள் கேங்கில் தானே இருக்கிறா. ஸோ அவள் எங்கே போனாலுமே அவளை அலோவ் பண்ணுவாங்க. அவங்களோட பொண்ணு அப்படின்றதுனால அலோவ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு ஜாமியையும் அவள் கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போகும்போது தான் பாபி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன், அவரோட லேபரான ஹேத்தர் அப்படின்ற ஒரு கேர்ள் வந்து டானிஷ்க்கு இந்த ட்ரக்ஸை கொடுக்குறா, ஆஃபர் பண்ணுறா, நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இப்போது டானிஷோட லைஃப் ரொம்ப ஹார்டாக போயிட்டுருக்கு. இந்த லைஃப்பில் அவளுக்கு ஒரு பீஸ் தர்ற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா என்னென்னா, லில்லியோட கிராண்ட் மதரை பார்த்துக்கிறது அவளுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்கள பார்த்துட்டே மஷ்ரூம்ஸை வந்து தேடிட்டுருக்குறா. அந்த ட்ரக்ஸ் மேக் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மஷ்ரூம்ஸை வந்து ஒரு ஐலாண்டில் தேடிட்டுருக்குறா. அப்போ தான் ஹேதரோட டெட் பாடி அங்கே கிடக்கிறத பார்க்குறா. அதை பார்த்த உடனே டேவிட் இருக்கிறார் இல்லையா? அவரும் இந்த FBI டீமில் உள்ளவர் தான். இந்த ரிசர்ச்சில் அவர் எடுத்த அந்த நோட்ஸ் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா அதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறா. பட் அந்த நோட்ஸ் வந்து அவளுக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ டானிஷ் வந்து ஒரு ஹாக்கி கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறா. அங்கே எப்படி போயிருப்பா அப்படின்னா, அங்கே இருக்கிற ஒரு பிளேயரோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தான் அங்கே உள்ள இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசி பழகுவா. அப்படியே இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டார்ட் பண்ணுவா. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னா, மைக் அப்படின்ற ஒரு பர்சனோட ஃபாதரான கிராண்ட் எட்வர்ட் அப்படின்றவர் வந்து ஒரு ரிச் பர்சன் அண்ட் ஆல்சோ லாயர். அவர்கிட்ட வந்துட்டு பேசுவா. ஏன்னா அவளுக்கு ஒரு டவுட் இருக்கும், அவர் ஒரு வேளை இந்த ட்ரக்ஸ் அந்த சைக்கிளில் வந்து அவரும் இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணுறா. இப்போ மைக்குக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக தானே அவன் நடிக்க போயிருக்கிறா. பட் மைக் வந்து இதை சீரியஸாக எடுத்துப்பான். ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கிராண்டோட வீட்டில் வச்சு
டேனிஷை வந்து கிஸ் பண்ணிடுறான். ஸோ இவளுக்கு கோவம் வந்து அவனை தள்ளி விட்டுறா. தென் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை ஆகுது. டேனிஷ் வந்து ஜாமி அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. பட் அவன் வந்து ஹெல்ப் பண்ணல. ஏன்னா அவன் லவ் பண்ணல இல்லையா? இவளுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவன் வந்து அவளை ஜஸ்ட் ஆக்ட் பண்ணுறதா தான் நினச்சிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஆன்டி டெடி அண்ட் ஆல்சோ 26 ட்ரைபல் எல்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டேனிஷை நீயும் இந்த ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்தவ தானே, ஸோ அதனால நீ வந்து ஒரு பெர்ஃபெக்ட் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கோ, அப்போ தான் நீ இங்கே உள்ளவங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி இவளுமே அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ டானிஷ் அண்ட் ரான் இவங்க 2 பேருமே ஒரு பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அங்கேயுமே ரிசர்ச்க்காக தான் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் டே வந்து டானிஷ் ஒரு ஹாக்கி கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறா. அங்கே வந்து கிராண்ட் ஒரு விஷயத்த டொனேட் பண்ணுறாரு. அதில் வந்து அதை டொனேட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, நேட்டிவ் கிட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக டொனேட் பண்ணுறாரு. பட் அது எல்லாத்துலேயுமே ட்ரீம் கேச்சர் மாதிரி ஒரு பிரிண்ட் வந்து அவரால் பார்க்க முடியுது. ஸோ இதை பார்த்த உடனே இவளுக்கு கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருக்குது. அதுக்கப்புறமா அவள் என்ன கேள்விப்படுறா அப்படின்னா, இங்கிருந்த விளையாண்டுட்டு இருந்த ஒரு ஃபார்மர் டீம்மேட் வந்து ராபின் அப்படின்னு சொல்லப்படுற பர்சன் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்றது தெரிய வருது. அண்ட் ஆல்சோ அவர் வந்து ஓவர் டோஸ் எடுத்திருக்கிறாரு, இந்த மெத் அப்படின்ற ட்ரக்ஸ் எடுத்திருக்கிறதுனால தான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்றதும் தெரிய வருது. ஸோ அவரோட ஞாபகமாக இவ ராபின்காக ஒரு மெமரி மாதிரி ஒரு கேம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இப்போது அந்த சமயத்தில் தான் ராபினோட அம்மா வந்து இவகிட்ட சொல்கிறாங்க, ராபின் வந்து ஆக்சுவலாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது. அவன் வந்து அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, நிறைய பெயின் கில்லர் மெத் இதெல்லாம் அவன் எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கேமில் இன்வால்வ் ஆனா அப்படின்றத அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் லெவி அவளோட ஹாஃப் பிரதர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட உன்னோட டெபிட் கார்டு கூட, எனக்கு வந்து டின்னர் வாங்குறதுக்காக எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனுமே கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணால் $10,000 இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி இவ்வளோ வந்துச்சு? ஏன்னா யூஸ்வலாக ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் மட்டும்தான் இருக்கும். 1000 அதுவும் 10,000 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரிய வருது, அவனுக்கு பர் இயர் 36,000 அவன் ஏர்ன் பண்ணுறான் அப்படின்றது வந்து அவளுக்கு தெரிய வருது. ஸோ இவ்வளோ பேமெண்ட் எப்படி வருது, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேயும் அவளுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. இப்போ டானிஷ்க்கு வந்து என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, டிராவிஸ் இருக்கிறான் இல்லையா, அவன் ஒன்ஸ் என்ன சொல்லியிருப்பான்னா, லிட்டில் பீப்புள் அப்படின்ற ஒரு டேர்ம் சொல்லியிருப்பான். அது வந்து குள்ள மனிதர்கள் மாதிரி ஒரு பர்சன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றத அவன் சொல்லியிருப்பான். எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவனுக்கு நிறைய ஹாலுசினேஷன் வருது இல்லையா, அந்த மாதிரி இதுவும் வருது போல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க. பட் டானிஷ் வந்து இதை பற்றி நிறைய எல்டர்லி பீப்புள் கிட்ட அவள் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி உண்மையிலேயே பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க வந்து சில சீக்ரெட்டான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணும்போது அவங்க பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அப்போ உண்மையாக இருக்குது அப்படின்றத அவள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. இப்போ டானிஷ் வந்து லெவி கிட்ட அந்த அமௌண்ட்டை பற்றி கேட்குறா. உனக்கு எப்படி இவ்வளோ அமௌண்ட் கிடச்சிது, நீ என்ன பண்ணுற, பேங்க் அக்கௌண்ட் எப்படி இவ்வளோ ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்து அவளை காம் பண்ணிக்கிறான். சரி ஒன்றும் இல்லை, நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றா சேர்ந்தே பண்ணலாம், நம்ம அப்பாவோட ஸ்கார்ஃபை வந்து நம்ம கண்டுபிடிச்சி பர்த்டே கிஃப்டாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எதுக்கும் பயப்படாதன்ற மாதிரி அவன் அவளை கன்சோல் பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்து இதில் இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கிறான். இப்படி போயிட்டு இருக்கும்போது சடனாக அவள் வந்து டேவிட்டோட நோட் புக்கு தேடிட்டு இருந்தாலே அதை வந்து கண்டுபிடிச்சிட்றா. அதை ரீட் பண்ணும்போது அவளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த மெத்தெக்ஸ் அப்படின்றது மஷ்ரூம்ஸ்ல இருந்து அவங்க பண்ணுறது கிடையாது. ராவிஷ் வந்து அதில் லவ் மெடிசன் அப்படின்ற ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறான் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. இதை லில்லிக்கும் வேற அவன் ஆஃபர் பண்ணியிருப்பான். ஸோ அதில் இருக்கிறது மஷ்ரூம் கிடையாது, இவ்வளோ நாளும் நம்ம தப்பான பாத்தில் போயிட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்றது அந்த நோட் புக்கை பார்த்த உடனே தான் அவளுக்கு தெரிய வருது. ஸோ இந்த லவ் மெடிசன் அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்கான எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது. இந்த லிட்டில் பீப்புள் அப்படின்றவங்க வந்து ரியலாகவே இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஹாலுசினேஷன்லாம் கிடையாது அப்படின்றது அவளுக்கு புரிய வருது. ஸோ அவங்க அந்த ட்ரக்ஸ் மூலமாக ஹாலுசினேஷன் மட்டும்தான் வருது அப்படின்றது போய், அது வந்து ஒரு இறப்புக்கு கூட காரணமாக இருக்குது. பட் இந்த லிட்டில் பீப்புளை வச்சு அது ஹாலுசினேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அது போய் அப்படின்றத இவ கண்டுபிடிச்சிட்டா. இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த லவ் மெடிசன், அந்த மஷ்ரூம் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்துட்டு மற்றதை இந்த FBI ப்ராஜெக்ட்டுக்கு அவள் கொடுத்துட்றா. ஏன்னா இதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணும், இதனால அவளோட மக்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால் அந்த பேஜஸை எடுத்துட்டு அவள் அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறா. இப்போ அவளோட 90th பர்த்டேயில் வந்து அந்த ஒரு கேம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணணும் ராபினோட மெமரிக்காக அப்படின்னு சொன்னா இல்லையா, ஸோ அதை வந்து அவள் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கிறா. அங்கே வந்து அவளுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அண்ட் ஆல்சோ அவளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கும். ஸோ என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் வந்துட்டு அந்த ஹாக்கி இதுக்கப்புறம் விளையாட மாட்டேன், எனக்கு நர்வ்ஸ் டேமேஜ் ப்ராப்ளம் இருக்குது, ஆல்ரெடி எனக்கு ஒரு ஷோல்டர் சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால இந்த நர்வ்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் வரல அப்படின்றது சொல்லிடுறா. இப்போ வந்து அவங்க 2 பேரும் பீச் போகிறாங்க, அவங்க ஃபிசிக்கலி என்கேஜ்டாக இருக்கிறாங்க. ஸோ டனிஷுக்கு வந்துட்டு ஒரு பயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஜாமி வந்து அவன் லவ்
லவ் பண்ணுறான் அப்படின்றத கன்ஃபஸ் பண்ணும்போது அவளுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. நெக்ஸ்ட் டே நைட் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஹாக்கி டீமில் வந்து டான்ஸ் எல்லாம் நடக்குது, எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. ரான் வந்து அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஜாமி வந்து உன்கிட்ட க்ளோஸாக இருக்கிறது ஒரே ஒரு ரீசன் தான், அது அவனோட கெரியருக்காக மட்டும்தானே தவிர அவன் ரியலாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீ நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவளை சுற்றி என்ன நடக்குதுன்னே அவளுக்கு புரிய மாட்டேக்கு. ஒரு பக்கம் டிஜே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லெவி வந்து என்னை பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிராண்ட் ஒரு பக்கம் டானிஷை ரேப் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே அவளை ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாக்கிட்டு இருக்குது. தென் அந்த நைட் அவளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, லில்லியோட டெத் இருக்குது இல்லையா, அது எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, டிராவிஷ் தான் நிறைய அந்த ஓபிஎம் எடுத்துட்டு அதனால தான் அவன் வந்து ஷூட் பண்ணிட்டான் அப்படின்றத எல்லாரும் நினச்சிட்டு இருந்தது. பட் அன்னைக்கு நைட்டு தான் அவளுக்கு தெரிய வருது, இதை பண்ணது லெவி தான் ஷூட் பண்ணது அப்படின்றது அவளுக்கு தெரிய வருது. ஏன்னா அவன் தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை ஆல்ரெடி அவன் ஷூட் பண்ணியிருப்பான் பிபி கன்னை வச்சு. ஸோ அவன் தான் இதையும் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி இவன் நினைக்கிறா. நெக்ஸ்ட் டே அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, மெயில்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறா. அப்போ தான் அவளுக்கு தெரிய வருது, லெவி தான் இந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறது, அந்த ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறது இவன் தான். அது மூலமாக தான் இவனோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வருது அப்படின்றதும் இவளுக்கு வந்து தெரிய வருது. ஆல்ரெடி இருந்த எல்லா டவுட்ஸுமே இப்போ கிளாரிஃபை ஆகிடுச்சு. அதுக்கு இன்னொரு ப்ரூஃப் கொடுக்குற விதமாக இவங்க அப்பாவோட ஸ்கார்ஃபும் லெவி கிட்ட தான் இருக்குது, லெவி தான் அதை மறைச்சி வச்சிருக்கிறான் அப்படின்றதும் தெரிய வருது. ஸோ எல்லாமே லெவியோட பிளான் படி தான் போயிட்டுருக்கு அப்படின்றது அவளுக்கு தெரியுது. இப்போ டானிஷ் வந்து வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளோட அம்மாவுக்கும் லெவிக்கும் சண்டை போயிட்டுருக்கு. பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் அவன் எடுத்துகிட்டு இருக்கிறான். ஸோ அதனால் சண்டை போயிட்டுருக்குது. ஸோ இப்போ ரான் வந்து டானிஷ்க்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ ஜாமி எங்கேயும் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவ ஜாமி எங்கே போயிருப்பான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது டானா அங்கே வராங்க. டானா அப்படின்றது யார், டானிஷோட ஸ்டெப் மதர், லெவியோட மதர் இல்லையா. ஸோ அவங்க அங்கே வராங்க. டானிஷ் கிட்ட பேசும்போது லெவியை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு ரொம்ப சோகமாக பேசிட்டே டானிஷ்க்கு வந்து ட்ரக்ஸ் கொடுத்துட்றாங்க. டானிஷ் வந்து அன்கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறமா அவளை வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே ஒரு சுகர் ஐலாண்டுக்கு அவள் போயிடுறா. அங்கே போய் அவள் கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்தில் ஜாமியும் இருக்கிறான். ஸோ 2 பேரையுமே கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்றது அவளுக்கு அப்போ தான் தெரிய வருது. ஃபோன் சிக்னல்ஸ் எதுவுமே இல்லை, ட்ராக்கிங் டிவைஸ் எதுவுமே இல்லை. ஸோ கம்ப்ளீட்லி ஒரு ஐலாண்டில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது அப்போ தான் தெரிய வருது. அண்ட் ஆல்சோ மைக் தான் இது எல்லாத்துக்கும் ஹெட்டு, அவன் தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறான் அப்படின்றதும் அவளுக்கு தெரிய வருது. அண்ட் அங்கிள் டேவிட், அவரோட நோட் புக் மட்டும்தான் இருந்துச்சு, அவரை காணாமல் போயிருந்துச்சு இல்லையா, அவரையுமே கிட்னாப் பண்ணது டானா தான் அப்படின்றது தெரிய வருது. ஸோ டானா, லெவி, மைக் அண்ட் சம் ட்ரைபல் பீப்புள் எல்லாருமே ஒரு டீமாக இருந்து தான் இதை பண்ணுறாங்க. பட் வெளியே யாருக்குமே தெரியறதில்ல அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ லெவிக்கு வந்து டானிஷ் மேலே கொஞ்சம் கன்சர்ன் இருக்குது. அங்கே இருக்கிற எல்டர்லி பீப்புளுக்கும் அவள் மேலே கன்சர்ன் இருக்கிறதுனால அவளை வெளியே எஸ்கேப் ஆகிறதுக்கு விட்டுறாங்க. ஸோ அவள் அங்கேருந்து வெளியே போயிடுறா. அவள் வெளியே போனதுக்கப்புறமா கோச் பாபி கிட்ட அவள் ஹெல்ப் கேட்குறா. பட் அவளுக்கு அப்போ தான் தெரியுது அவனுமே இந்த டீமில் தான் இருக்கிறான் அப்படின்றது தெரிய வருது. அவனுமே அவளை த்ரெட்டன் பண்ணுறான், நீ ஒழுங்காக உன்னோட வேலையை பாரு, இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் நீ இன்வால்வ் ஆகாத, அவங்க அம்மாவோட சேஃப்டி உனக்கு முக்கியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் த்ரெட்டன் பண்ணுறான். ஸோ இவன் வந்து இப்போ ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறான். அவள் இவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகும்போது அவனோட காரை வந்து கிராஷ் பண்ணிடுறான். ஸோ இப்போ வந்து அகெயின் போலீஸை கூப்பிட்டுட்டு ஜாமியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துக்கு போகிறா. அங்கே போகும்போது ஃபிசிக்கலி அவள் ரொம்ப வீக்காக இருக்கா. அவளுக்கு லிவர் இன்ஜுரி எல்லாம் இருக்கிறதுனால ஃபிசிக்கலி அவள் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறா. இப்போ ஹாஸ்பிட்டல் என்ன நடக்குது அப்படின்னா, கிராண்ட் மேரி அந்த எல்டர்லி பர்சன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. மைக் வந்து மிஸ் ஆகிட்டான் அப்படின்றதும் தெரிய வருது. ஸோ போலீஸால் அவனை பிடிக்க முடியல, ஜாமியை மட்டும்தான் அவங்க சேவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த FBI வந்து இவளை ரேப் பண்ணதுக்கும் கிட்னாப் பண்ணதுக்கும் எந்த ஒரு கேஸுமே ஃபைல் பண்ணலை. ஸோ அதை பற்றி விசாரிக்கவே மாட்றாங்க. ஸோ அது அவளுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. நம்ம இவ்வளோ ஹெல்ப் பண்ணியுமே நமக்கு சப்போர்ட் பண்ணலையே அப்படின்ற ஒரு ஃபீல் அவளுக்குள்ளே இருக்குது. இப்போ டானிஷ் வந்து ஜாமி கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்க முடியாது, அன்லஸ் நீ யார் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறது கஷ்டம், நீ யாருன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்கிறா. இப்போ ஒரு 10 months கடந்து போயாச்சு. இப்போ அகெயின் அந்த அந்த ஃபர்ஸ்ட் செரிமனி சொன்னா இல்லையா, அந்த செரிமனி வருது. அதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அங்கே வச்சு டானிஷ் என்ன சொல்கிறா அப்படின்னா, லெவி அண்ட் ஸ்டாமி நீங்கள் 2 பேருமே அந்த பிளேமை எடுத்துக்கோங்க, மைக் பண்ண க்ரைம் எல்லாத்துக்கும் நீங்களும் தானே கூட இருந்தீங்க, நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறா. பாபியுமே அவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கிறான், லெவிக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கிறான். ஸோ எதுவுமே பண்ண முடியல. இப்போ வந்து இவளுக்கு ஒரு போஸ்ட் கார்டு ஒன்று ரிசீவ் பண்ணுறா, அது ஜாமி கிட்ட இருந்து வருது. ஜாமி வந்து அதில் என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான் அப்படின்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் ஹவாய் நாங்கள் போய் படிக்க போகிறேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்மளோட ஒர்க்கையும் நம்மளோட லைஃபையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக இவளுமே ட்ரெடிஷ்னல் மெடிசன் படிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர அந்த ட்ரைனிங்க்கு வந்து ஜாயின் பண்ணுறா. இப்போ கிரானி ஜூன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு டானிஷ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ஹீலிங் செரிமனி ஒன்று நடக்குது நேட்டிவ் சர்வைவர்ஸ்க்காக. ஸோ அதில் வந்து இவள் பார்ட்டிசிபேட் பண்ணுறா. ஆஃப்டர் டேவிட் அண்ட் லில்லியோட டெத்துக்கு அப்புறமா இப்போ தான் அவள் சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறமா
டானிஷ் வந்து டான்ஸ் பண்ணுறா. ஸோ அவளுக்கு வந்து ரியாலிட்டி புரியுது. நிறைய பேர் நமக்கு க்ளோஸாக இருந்தாலும் அவங்களுக்கு வேற ஒரு லைஃப் இருக்குது, வேற ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, எல்லாருமே ரியல் கிடையாது அப்படின்றது தெரிய வருது. எண்ட் ஆஃப் த டே நம்ம மட்டும்தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்றது தெரிஞ்சதுனால அவளோட லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட ஒர்க்குக்காக நான் ஒர்க் பண்ண போகிறேன், என்னோட ஐடென்டிட்டி என்னோட கம்யூனிட்டியோட நான் கனெக்டடாக இருப்பேன், அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஒர்க்கை போல்டாக ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ இதோட இந்த நாவல் வந்து எண்ட் ஆகுது. இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.